சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே கூட அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிறிஸ்பி ஆனியன் ரிங்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 2 பெரிய வெங்காயம், அப்புறம் இது பிரெட் கம்ஸ். ஒரு 4 ப்ரெட்டை எடுத்து மிக்ஸில் லைட்டாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆனியனை தோல் உரிச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப மொத்தமும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படியே நம்ம பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது, அதே நேரம் ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது, மீடியமாக கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம பஜ்ஜி கரைக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை கரைச்சி வச்சுருக்கிற மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கம்ஸில் போட்டு பரட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஆனியனையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. எண்ணெயும் சூடாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். ஒன்று உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொரித்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வெளில வச்சிடலாம். இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.